வீட்டில் வெண்ணெய் இருக்குன்னு வெண்ணெய் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு துணையா சைட் டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா, மெயின் டிஷ்ஷாக ப்ரெட்டை நேற்று ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு பேக்கரிக்கு போனாங்க. பார்த்தீங்கன்னா, அதுக்கு கூடவே இதையும் பிடிச்சின்னு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். ரோஸ்ட்டு பண்ணுறாங்க. ரோஸ்ட்டு பண்ணி ஆம்லேட் ப்ரெட்டாக போட போகிறாங்களாம். அதனால் என்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க தேவைக்கு அழகாக நின்று நிதானமாக பொறுமையாக வேலை செய்கிறாங்க. பார்த்தீங்களா? இதை கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த ப்ரெட்டு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, நான் நேற்று சொன்னேன் இல்லைங்களா, இந்த மூளை பிரச்சனை, அந்த மூளை பிரச்சனை இருக்கிறவங்களாம் ப்ரெட்டு, இந்த பிஸ்கெட்டு, பன்னு, இந்த பேக்கரி ஐட்டம்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. அவங்களுக்கு இன்னும் இறுக்கிடும். மோஷன் போகிறதுல ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ரொம்ப அதிகமான பிரச்சனையை உருவாக்கிடுங்க. வயிறு தான் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். வயிறு க்ளீனாக இருந்தாலே ஆக மொத்தம் நமக்கு எந்த ஒரு வியாதியும் வராதுங்க. நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு நம்ம நார்மலாக காய்கறி நிறையா சேர்த்துக்கிட்டு சாதம்லாம் குறைச்சிக்கோங்க. 35 வயசு தாண்டின பிறகு எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை சாப்பிட்றோமோ, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சர்க்கரை சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உடம்பு உழ ஆரம்பிச்சிருங்க. உடம்பு உழுந்ததுனாலே முக்கால்வாசி நோய் வந்துருங்க நம்மளை தேடி. அதனால் நம்ம மெயின்டெனாக வச்சுக்கிறது நல்லதுங்க. உடம்பு நல்லா மெயின்டெனாக இருக்கணும். பார்த்திங்கன்னா, மூளை இருக்கிறவங்க ப்ரெட்டெலாம் எடுத்துக்காதீங்க. பிஸ்கெட் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த முட்டை எப்படின்னா, பெண் பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. நம்ம நாட்டுக்கோழி முட்டை கொடுத்தா அவ்வளோவும் இடுப்புக்கு வலுவுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க இடுப்பு வலுவாக இருக்கும். மாதம் மாதம் டேட்டாக வர்றதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இடுப்பு வலி இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இடுப்பு வலுவாக இருக்கும்னு. அதே மாதிரி ஆண் பிள்ளைக்கும் 16 வயசுக்கு மேலே இந்த மாதிரி பச்சை முட்டையை கொடுக்கலாங்க. உழைக்கிற கட்டை இல்லையா, ஆண்கள் கடைசி வரைக்கும் உழைக்கணும். அதனால் நம்ம அந்த முட்டையை ஆம்பளைங்களுக்கும் கொடுக்கலாம். இதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க. அது அவ்வளோ இடுப்புக்கு வலுவுங்க. அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஆனால் இந்த பாய்லர் முட்டையை நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. வெள்ளைக்கோழி ஒயிட்டலக்கா முட்டை நம்ம சாப்பிடவே கூடாது. அது பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுலாம் வருங்க. இது எப்பயுமே சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. மாதத்தில் 2 அப்படி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் ரெகுலராக நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டோன்னா பெண் பிள்ளைங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை உண்டாக்கும். போதுமான அளவு நம்ம முட்டை நாட்டுக்கோழி முட்டையாக எடுத்துக்கோங்க. கறியும் நாட்டுக்கோழியாக எடுத்துக்கோங்க. இந்த நார்மல் கோழிலாம் நாங்கள்லாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆகுதுங்க. நான் நான்வெஜ் விட்டு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது. ஆனால் நான் அதுக்கு முன்ன கூட எனக்கு சிக்கன் கறினா அந்த சக்கைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த சக்கையே நான் மறந்துட்டு இருக்கேங்க. அந்த சிக்கன் 65லாம் அதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாய்க்கு. ஆனால் அந்த டேஸ்ட்டை நான் சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வாட்டியும் மோஷன் போகும்போது நான் அவஸ்தைப்படுவேன் பாருங்கள். அவ்வளோ அவஸ்தைப்படுவேன். இந்த மாதிரி அவஸ்தைலாம் யாரும் பட வேண்டாம். ஓகே, பாய்.